வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 12th பயோ பாட்னியில் டே 4 12th பயாலஜியில் 100க்கு 100 மதிப்பெண் வாங்க ஆசையா அப்படின்ற டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி டே 4 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டே 1 டே 2 டே 3 கொடுத்துருக்கோம். அதுக்கான வீடியோ லிங்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ப்ளேலிஸ்ட்லேயும் இருக்குது. ப்ளேலிஸ்ட்டில் 12th பயாலஜி சென்டம் ப்ரிப்பரேஷன் அப்படின்ற டாப்பிக்கில் இருக்குது. ஸோ பார்க்காதவங்க அதையும் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். மறக்காமல் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான ஃபஸ்ட்டு கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு டேஷ் இஸ் த ஸ்டடி ஆஃப் போலன் கிரைன். போலன் கிரைனை பற்றி படிக்கிற படிப்புக்கு என்ன அப்படின்றது தான் ஃபஸ்ட் கொஷின். அப்போ பேலினாலஜி. அப்போ பேலினாலஜி அப்படின்றது என்ன அப்படின்னா இஸ் த ஸ்டடி ஆஃப் போலன் கிரைன். அப்போ பேலினாலஜி அப்படின்றது ஸ்டடி ஆஃப் போலன் கிரைன். போலன் கிரைனை பற்றி படிக்கிற படிப்புக்கு பேலினாலஜி அப்படின்னு பேர். அடுத்து லிக்யூட் நைட்ரஜன் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? லிக்யூட் நைட்ரஜன் இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரியோ ப்ரெசர்வேஷன் அப்படின்ற ஒரு வேர்டோட லிங்க் ஆனது. லிக்யூட் நைட்ரஜன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்டு. -196 டிகிரி செல்சியஸ் இதுவும் இம்பார்ட்டன்ட். அப்போ எதுக்கு ஹெல்ப் பண்ணால் இஸ் யூஸ் டு ப்ரிசர்வ் போலன் இன் வயபிள் கண்டிஷன் ஃபார் ப்ரோலாங்டு டியூரேஷன். ரொம்ப காலத்துக்கு ப்ரோலாங்டு அப்படின்னா ரொம்ப காலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா லிக்யூட் நைட்ரஜன் வித் -196 டிகிரி செல்சியஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா போலன் கிரைனை வயபிள் கண்டிஷனில், ஸோ என்ன கண்டிஷன் இருக்கோ அதே கண்டிஷன் தான் வயபிள் கண்டிஷன், முளைக்கக்கூடிய கண்டிஷன் அதான் வயபிள் கண்டிஷன். அப்போ போலனை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் எது அப்படின்னா லிக்யூட் நைட்ரஜன் -190 டிகிரி செல்சியஸில். அப்போ இங்கே என்ன கொஸ்டின் கேட்கலாம்? டேஸ் இஸ் யூஸ் டு ப்ரிசர்வ் போலன் இன் வயபிள் கண்டிஷன் ஃபார் ப்ரோலாங்டு டியூரேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா லிக்யூட் நைட்ரஜனும் ஆப்ஷனில் இருக்கலாம், -196 டிகிரி செல்சியஸும் ஆப்ஷனில் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 3. த ஸ்டடி ஆஃப் அனி போலன் இஸ் கால்டு. அப்போது போலன் கிரைனை பற்றி படித்தா பேலினாலஜின்னு சொன்னேன். அணியில் இருக்கக்கூடிய போலன் கிரைனை பற்றி படித்தா மெலிட்டோ பேலினாலஜி. அப்போ அணியில் இருக்கிற போலனை பற்றி படித்தா அதுக்கு வேறு பேர், போலன் கிரைனை மட்டும் படித்தா அதுக்கு வேறு பேர். அப்போ அணி போலன் அதை பற்றி படிக்கிற படிப்புக்கு என்ன பேருனா மெலிட்டோ பேலினாலஜி அப்படின்னு பேர். அடுத்து கொஷின் நம்பர் 4. நமக்கு புக் பேக்லேயே ஒரு கொஷின் இருக்கும். த சைஸ் ஆஃப் த போலன் கிரைன் இன் மயோசோட்டிஸ். ஸோ மயோசோட்டிஸோடைய போலன் கிரைன் புக் பேக் 1 மார்க் கொஷின். ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்கேன்னா நான் சைஸ் ஆஃப் த போலன் கிரைன் 200 மைக்ரோமீட்டர் இன் மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி. எந்த மெம்பரில் போலன் கிரைனுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 200 மைக்ரோமீட்டர் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கேன். குக்கர்பிட்டேசி ஃபேமிலிலையும் நிக்டாஜினேசி ஃபேமிலிலையும் 200 மைக்ரோமீட்டர் இருக்குது அந்த போலன் கிரைனுடைய சைஸ். அடுத்து கொஷின் நம்பர் 5 பாருங்கள். ஆர்ஸ் ஷூ ஷேப்டு நியூசெல்லஸ் இஸ் சீன் இன் ஆம்பிட்ரோபஸ் ஓவில். ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷின். அதே மாதிரி இந்த ஆம்பிட்ரோபஸ் ஓவியில் மட்டும் நமக்கு 2 மார்க்லேயே 3 மார்க்லேயே கேட்பாங்க. ஸோ ஆம்பிட்ரோபஸ் ஓவிலுக்கான டெஃபினிஷன் ப்ளஸ் அதுக்கான டயக்ராம் டைப்ஸ் ஆஃப் ஓவிலே படிச்சுக்கோங்க. 5 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் அது. ஸோ அப்போ இங்கே 1 மார்க்காக நான் கேட்டிருக்குது என்னென்னா ஆர்ஸ் ஷூ ஷேப்டு நியூசெல்லஸ் இஸ் சீன் இன் ஆம்பிட்ரோபஸ் ஓவில். ஆம்பிட்ரோபஸ் ஓவிலில் அந்த நியூசெல்லஸுடைய ஷேப் எப்படி இருக்குன்னா ஆர்ஸோடைய ஷூ, அந்த ஆர்ஸோடைய அந்த பாதம் மாதிரியே இருக்கும். அதனால தான் அதுக்கு பேர் ஆர்ஸ் ஷூ ஷேப்டு நியூசெல்லஸ் அப்படின்னு பேர். அடுத்து கொஷின் நம்பர் 6 பாருங்கள். டைரக்ட் பாலினேஷன் இஸ் சீன் இன் ஜிம்னோஸ்பெர்ம். அதே மாதிரி இன்டைரக்ட் பாலினேஷன் இஸ் சீன் இன் ஆஞ்சியோஸ்பெர்ம். என்ன இங்கே டைரக்ட் பாலினேஷன் இன்டைரக்ட் பாலினேஷன்னா ஃபஸ்ட்டு இன்டைரக்ட் பாலினேஷன் சொல்லியிருந்தாங்க. ஆஞ்சியோஸ்பெர்மில் இப்படி ஒரு பிஸ்டில் இருக்குது இப்படி. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓவரி இருக்கும், ஓவரிக்குள்ளே தான் ஓவில் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா போலன் கிரைன் தட் மீன் ஆண்ட்ரோஷியம் இருக்கும். அப்போது இந்த ஆண்ட்ரோஷியத்தில் இருக்கக்கூடிய ஆண்ட்ரோஷியத்தில் ஒரே ஒரு பார்ட்டை மட்டும் சொன்னால் ஸ்டாமன். அப்போ இந்த ஸ்டாமனுக்கு எண்டு பார்ட்டில் இருக்கிறதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆந்தர். அப்போ இந்த ஆந்தருக்குள்ளே இருக்கக்கூடிய போலன் கிரைன்ஸு ஸ்டிக்மா மேலே போய் விழும். ஃபஸ்ட்டு ஆந்தருக்குள்ளே இருக்கிற போலன் கிரைன்ஸு ஸ்டிக்மா மேலே போய் விழுந்தால் அதுக்கு பேர் பாலினேஷன். அப்போ பாலினேஷன் இங்கே நடந்துடுது, இங்கே போய் விழுது. சப்போஸ் அதே பிளான்ட்டுடைய போலன் கிரைனாக இருந்தால் அந்த போலன் கிரைன் ஜெர்மினேட் ஆகும். ஜெர்மினேட் ஆகிட்டு அப்படியே இந்த ஸ்டைல் வழியாக வளர்ந்து நேராக போயிட்டு இந்த உள்ளகிற ஓவிலோட ஃபியூஸ் ஆகும். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு பேர்.
அப்போ இங்கே பாலினேஷன் அப்படின்றது என்னென்னா நேராக வந்து ஸ்டிக்மா மேலே விழுது, அதுக்கப்புறம் தான் அந்த போலன் கிரெயின் ஜெர்மினேட் ஆகிட்டு அப்படியே போலன் டியூப் ஃபார்ம் பண்ணி அந்த ஓவிலோட ஃபியூஸ் ஆகுது. டைரெக்டாக போய் ஓவில் மேலே விழுறது இல்லை. எங்கே விழுது? ஸ்டிக்மா மேலே விழுது. அப்போ டைரெக்டாக ஓவில் மேலே விழாமல் இன்டெரக்டாக எங்கே விழுது? ஸ்டிக்மா மேலே விழுது இல்லையா? அதனால் அதுக்கு என்ன பேருனா இன்டைரக்ட் பாலினேஷன். ஆனால் ஜிம்னோஸ்பர்மில் அப்படி கிடையாது. அங்கே ஃப்ளவர்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்காது, அதுக்கு ஆல்டர்னேட்டாக கோன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த கோனில் ஓவில் மேலே இருக்கும். அப்போ போலன் கிரெயின் என்ன பண்ணுன்னா நேராக போயிட்டு அந்த கோன் மேலே விழும். ஸோ அதனால் அதுக்கு என்ன பேருன்னா டைரக்ட் பாலினேஷன் அப்படின்னு பேர். ஸோ அப்போ டைரக்ட் பாலினேஷன் இஸ் சீன் இன் ஜிம்னோஸ்பர்ம், இன்டைரக்ட் பாலினேஷன் இஸ் சீன் இன் ஆஞ்சியோஸ்பர்ம். ஸோ இன்றைக்கான 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஷின் பாருங்கள். புக் பேக் கொஷின் தான் ஃபஸ்ட் கொஷின் கொடுத்துருக்கேன். வாட் இஸ் கேந்த்ரோஃபிலி? வாட் இஸ் கேந்த்ரோஃபிலி? 2 மார்க் கொஷின் சிங்கிள் லைனில் தான் இருக்கும். ஸோ ஆன்சர். அடுத்து கொஷின் நம்பர் 9 பாருங்கள். டிஷ்யூ கல்ச்சர் இஸ் த பெஸ்ட் மெத்தட் ஃபார் ப்ராபகேட்டிங் ரேர் அண்ட் என்டேஞ்சர்டு பிளான்ட் ஸ்பீசிஸ் டிஸ்கஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்றது ஒரு பெஸ்ட் மெத்தட். எதுக்கு அப்படின்னா ப்ராபகேட்டிங் ரேர், ரொம்ப ரேரான பிளான்ட்டு அண்ட் என்டேஞ்சர்டு பிளான்ட்டு. அப்போ என்டேஞ்சர்னால் அழியக்கூடிய நிலையில் இருக்கிற பிளான்ட்டாக இருக்கட்டும், இல்லை ரேராக இருக்கிற பிளான்ட்டாக இருக்கட்டும், அதை ப்ராபகேட்னால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது டிஷ்யூ கல்ச்சர் ஹெல்ப் பண்ணுது. ஏன் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுங்கன்றது இதுவும் ஒரு புக் பேக் கொஷின் தான். அடுத்து கொஷின் நம்பர் 10 பாருங்கள். எ டிட்டாச்டு லீஃப் ஆஃப் பிரையோஃபில்லம் ப்ரொடியூஸ் நியூ பிளான்ட்ஸ் ஹவ்? இது வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க்காக கொடுத்துருக்கேன். இதுவும் ஒரு புக் பேக் கொஷின் தான். அடுத்து கொஷின் நம்பர் 11 பாருங்கள். டிஸ்டிங்யூஸ் மவுண்ட் லேயரிங் அண்ட் ஹேர் லேயரிங். ஸோ இதுவும் ஒரு 3 மார்க் கொஷின். டிஸ்டிங்யூஸ் மவுண்ட் லேயரிங் அண்டு ஹேர் லேயரிங். அதே மாதிரி கொஷின் நம்பர் 12. டிஃப்ரென்ஷியேட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் அண்டு மோனோகாட் சீட். ஸோ இதுவும் ஒரு புக் பேக் கொஷின். இதை 5 மார்க்காக கேட்டிருக்கேன். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கிற புக் பேக்கில் இருக்கிற எல்லா கொஷினுமே கொடுக்குறேன். ஆனால் ஏன் எல்லா கொஷினும் கொடுக்குறேன்னா, ஏன்னா எந்த கொஷின் வேணாலும் கேட்கலாம். நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீக்கிரமாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின், எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதர் இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லேருந்தே வரும் அப்படின்றது. ஏன்னா நம்ம சென்டம் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு யோசிக்கும் போது நமக்கு எல்லா கொஷினும் தெரிஞ்சிருக்கணும். அதுலேயும் பர்டிகுலராக புக் பேக்கில் இருக்கிற எல்லா கொஷினும் நம்ம படித்து தான் இருக்கணும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அப்போ தான் நம்ம சென்டம் வாங்க முடியும். சென்டம் தவிர ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 70, 80 எடுத்தால் போதும் அப்படின்னு யோசிப்பாங்க. அவங்களுக்காக நான் அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷினை விரைவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய யூடியூப் சேனலில் சொல்கிறேன், நான் போடுறேன். ஸோ டே 4 வரைக்கும் பார்த்துட்டோம். ஸோ டே 4 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டினியூஸாக தரோவாக கிளியர் பண்ணுங்கள், தரோவாக படிச்சுக்கிட்டே இருங்க. ஸோ அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்கா 12th பயாலஜியில் சென்டம் வாங்க முடியும். ஸோ தேங்க்யூ.